सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. நம்ம உயிர் பொழைச்சிட்டோம். இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு. பிங்கி பேங்கி போங்கி 3 பேரையும் காப்பாத்தாம வந்துட்டோமேன்னு. அவங்கள மனுஷங்க தானே. ஐயோமா மோட்டு பத்துலு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிறது உங்களோட நோக்கம் இல்ல. அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா 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 அனுபவிச்சே ஆகணும். யா ஓவரா ஃபீல் பண்ணா உடம்புக்கு ஆகாது மோட்டோ. என்னது பிங்கி பேங்கி பாங்கி நீங்க தப்பிச்சிட்டீங்களா? அது சரி, என்ன நீங்க 3 பேரும் இப்படி வித்தியாசமா மாறி போயிருக்கீங்க? ஒருவேளை ஸ்பேஸ்ல இருக்கிற காற்றை சுவாசிச்சு இப்படி மாறி போயிட்டீங்க போல இருக்கு. டாக்டர் ஜட்கா சார், இவங்க 3 பேரும் இவ்வளவு பெரிய பிளாஸ்டுக்கு அப்புறமா எப்படி பொற்புரி நகருக்குள்ள தைரியமா வந்திருக்காங்க ஜென்டில்மேன்? என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, அநேகமா பேஸ்ல கோல்டன் அண்ட் பேக் எஸ்டிவேட் மோதனப்போ இவங்க 3 பேரும் அங்க இருந்திருக்காங்க போல இருக்குப்பா. அதனாலதான் அதோட பவர்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இவங்க 3 பேருக்குள்ள அந்த சூப்பர் பவர்ஸ் வந்திருக்குப்பா. ஆமா. நோ 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 நோ, ரகசியமா பேசாதீங்க. என் காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க சயின்டிஸ்ட். We are the super heroes of Mars. சூப்பர் ஹீரோஸ் சொல்லாதீங்க, சூப்பர் வில்லன்ஸ் சொல்லுங்க. நீங்க சூப்பர் ஹீரோஸா? செய்யறதெல்லாம் சூப்பர் வில்லன் செய்யற வேலை. பேரு மட்டும் சூப்பர் ஹீரோ தேவைப்படுதோ? ஹீரோங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்ல. ஆஹா, நீ எங்களை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. நீ என்ன பெரிய ஹீரோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப தைரியசாலின்னு நினைப்போ. இப்போ நாங்க அந்த பேங்க்ல இருந்து வைரத்தை கொள்ளையடிக்க போறோம். அப்படியே கூடவே இந்த மொத்த உலகத்தையும் எங்களோட அடிமையாக்க போறோம். உன்னால தடுக்க முடிச்சா வந்து தடுத்துக்க. 10 ரூபாய் காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யணும்னு தெரியாதா? டக்குனு ஒரு ஐடியாவை எடுத்து சொல்லண்டா. இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்க மாட்டோம். நீ எப்பவும் செய்யற மாதிரியே செய். இந்த இப்ப பாரு, சமோசா மழை உன் மேல பொழிய போகுது. சாப்பிட்டு ஆரம்பி. இப்ப பாக்குறேன்டா இந்த உலகத்தை நீங்க எப்படி அட்டாக் பண்றீங்கன்னு. நான் பாக்குறேன்டா. எப்படி ஓங்கி அடிச்சேன்னு அவனுக்கு வலிச்சதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் உடம்பு கல்ல விட ரொம்ப திடகாத்திரமா இருக்குதுடா. ஆமா ஓட்டோ, இன்னொரு பஞ்ச் பண்ண ஆசையா இருக்கா? ஐ ஆம் ரெடி. 1 2 3 4. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்டு பத்துலு யாரையும் அடிக்கவே முடியலடா. இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கடா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க கூட நாம நட்பு வச்சுக்கிட்டோம்னா ஜான் ஆயிடுவான். டான் ஜான் ஆயிடுவான். டான் 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 பிரமாதம்.
அடே நீ என் நண்பனை என்னடா செஞ்ச? இவன் பாரு தேவையில்லாம மிக்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல இவனை நிப்பாட்டுங்க. அப்படியா? நான் எதுக்கு? நீ உன் நண்பனை தடுத்து நிறுத்து. ஏண்டா? அடடா அம்மா, அக்கா என்ன விட்டுருக்கா? ஐயோமா மோட்டு பத்துல வைஃபியா வேல் சீகமே சீயா. இந்த சிங்கம் இருக்கும்போது யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, உங்களை தொடக்கூட முடியாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபல, அதாவது இம்பாசிபிள். ஐயோமா எல்லா தேங்காவையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் வெறும் ஹை பவரை வச்சு. அம்மாக்கு எக்ஸப்ட் இந்த ஒன்றை தவிர. ஆகா, புட்புரி நகரோட கதை இதோட முடிஞ்சது. ஓடுங்க ஓடுங்க, இவங்க நம்ம எல்லாரையும் என்ன செய்ய போறாங்களோ தெரியல. வாங்க ஓடுங்க ஓடுங்க. யாரும் இங்கிருந்து ஓடாதீங்க. இங்க இருக்கிற பிங்கி பேங்கி பாங்கியோல நம்மள பயன்படுத்தவே முடியாது. புர்புரி நகரத்தையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. நான் இவங்க 3 பேரையும் மறுபடியும் ஸ்பேஸுக்கே அனுப்பி காட்டுறேன் பாருங்க. கயிறு எரிஞ்சாலும் பலம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. யூ ஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா மோட்டு, இது அவசரப்படுறதுக்கான நேரம் இல்லப்பா. புத்திசாலித்தனமா இருக்க வேண்டிய நேரம்ப்பா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. சுமாரியா சயின்டிஸ்ட், என்ன நீ தடுக்காத தடுக்காத. இந்த மோட்டு எதுக்கும் பயந்ததே கிடையாது. மோட்டோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. இப்ப இங்க இருந்து போறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போங்க. நீங்க தான் எங்களோட வெல் விஷர் ஆச்சு. என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றப்பா, இதுக்கு மேல என்னால பிடிக்க முடியாது. கை நழுவி விரலும் நழுவ போகுது. மாமியாரே காப்பாத்துங்க. மோட்டு பத்துல ஏதாவது பண்ணுங்க. ஐடியா, அந்த பிஞ்சை பாருங்க, பார்த்தா வயசான மாதிரியே தெரியல, ஆனா முடி பாருங்க எப்படி எல்லாம் நரைச்சு போயிருக்கு. என்ன? என்னோட கூந்தல் நரைச்சிருச்சா? ஓ நோ. கிளம்புங்க சீக்கிரம். சீக்கிரம் போங்க. என் கூந்தல் கருப்பா தான் இருக்கு, அப்படியே நரைச்சிருச்சுன்னு சொன்னாரு. அவங்க தப்பிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் தான் அது. அவங்க புத்திசாலி, அறிவாளிங்க. முக்கியமான ஆளே அந்த பத்துலு தான். யாரா இந்த குட்டி பையன்? நான் தான் டான். அப்புறம் எப்பவுமே நான் டான் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, மோட்டு பத்துருவால இந்த கனவு நிறைவேறாமையே இருக்குது. எங்களுக்கு மோட்டு பட்லு வேணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு அவங்கள பத்தி அணுவா தெரியும். என்னால அவங்கள புடிச்சு கொடுக்க முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு.
சாரி கண்டிஷன் கிடையாது. ரெக்வெஸ்ட் இட்ஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நான் தமிழ்ல கொஞ்சம் வீக்கா தான் அப்படி சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டேன். என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா என்ன உங்க கூடயே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறேன், எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறேன். மோட்டு பத்துல அழியறத பார்த்து எனக்கு சந்தோஷப்பட்டாலே போதும். ப்ளீஸ். சரி ஓகே. இப்ப நம்ம அவங்க கிட்ட சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம மூளையை நம்ம நல்லா பயன்படுத்தி ஆகணும். இங்க பாருங்க சார், நாங்க அந்த சூப்பர் வில்லனுங்க கூட போராடி ஜெயிக்கணும்னா எங்களுக்கும் அதே மாதிரி சூப்பர் பவரை எப்படியாவது நீங்க ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது அவங்களை ஜெயிச்சே ஆகணும். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. நான் உங்க 2 பேருக்கும் சூப்பர் பவர்ஸ் கொடுக்குறேன்ப்பா. மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பெறா சகோதரர்களே, நீங்க சீக்கிரமா இந்த சீக்ரெட் சுரங்க வழியா எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கப்பா. சீக்கிரம் வாங்க. சோழிய முடிச்சிட்டானுங்க. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க? நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வெளியே எடுங்க ப்ளீஸ். எடுங்க. நீ பார்க்க ரொம்ப காமெடியா இருக்க. என்ன நீங்க அப்புறமா கிண்டல் பண்ணுங்க. இது டாக்டர் ஜட்காவுடைய லேப். அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சுரங்கத்தை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா வாங்க வெளியில போய் தேடலாம். எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். நானும் வர இருக்கேன். ஐயோமா, இந்த ஜான் அவங்க கூட சேர்ந்துட்டான். நான் இப்பவே மோட்டு பத்துல கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ, சொல்லுங்க சிக்கப் சார். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. என்னது? முன்னாடி வழியே இல்லையாடா? இப்ப நாம என்ன பண்றது? ஹலோ மோட்டு பத்லு, நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா. கூட கை கோத்துட்டியாடா? பாஸ் பாருங்க பாஸ், நீங்க இருக்கும் போது எப்படி அடிக்கிறானுங்க. நீ ரொம்ப ஃபன்னியா இருக்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.